அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்றைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, புனிதமான மாதங்களில் ஒரு மாதம் இந்த ரஜபு மாதம். இந்த ரஜபு மாதத்தினுடைய சிறப்புகள் ஏராளம் இருந்தாலும் கூட, குறிப்பாக நம்முடைய உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புத நிகழ்வு என்பது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய, மறைக்க முடியாத, மறக்க முடியாத ஒரு சிறந்த நிகழ்வு தான் மெஹராஜ் இரவு. அதனுடைய சிறப்பை கொண்டு இந்த மாதம் சிறப்பு அடைகிறது. இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனித சமூகத்திற்கு நபிமார்கள் உட்பட எவருக்கும் வழங்கப்படாத ஒரு பேர் அற்புதத்தை அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். எல்லா நபிமார்களினுடைய சிறப்புகளை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய சிறப்புகளை பற்றியும் சொல்கின்ற போது எல்லோரும் யோசிக்கக்கூடிய அளவுக்கு, சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த அற்புதங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது மனிதனை தொடர்ந்து சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிறார். இந்த ரஜபனுடைய மாதத்தில் பிறை 27 தான் பெருமானாருக்கு இந்த அற்புத நிகழ்வு நடைபெற்றது. கிட்டத்தட்ட 52வது வயது. நபித்துவம் கிடைக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது. எந்த நிலையில் நபித்துவத்தை அல்லாஹ் வழங்கினான் என்று சொன்னால், எல்லோருமே போற்றக்கூடிய வகையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அல் அமீன் என்ற சிறப்பு பெயரை பெற்றிருந்தார்கள், நம்பிக்கையாளர். எல்லோரும் முழு பிரியத்தோடு, பாசத்தோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்தார்கள். யாரும் அவர்களை வெறுக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு மிக சிறப்பான ஒரு கண்ணியத்தோடு எல்லா மக்களுக்கு மத்தியிலேயும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து கொண்டார்கள். முழு நம்பிக்கை வைத்தார்கள். இந்த அளவுக்கு மக்கள் தன்னை நம்பியிருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யோசிக்கக்கூடிய அந்த நிலையில் தான் அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை வழங்கினான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு மக்களுக்கு மத்தியிலே எல்லா மக்களையும் அழைத்து பகிரங்கமாக நபித்துவத்தை அறிவிப்பதற்காக வருகிறார்கள். எல்லோரும் வருகிறார்கள். மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கிறார்கள். எந்த அளவுக்கு முழு நம்பிக்கையோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு சொல்லை சொன்னால் அது சத்தியம் என்பதை, உண்மை என்பதை விளங்கி இருந்தார்கள். மக்கள் கேட்டார்கள் மக்களிடத்தில், இதோ நான் இந்த குன்றிற்கு மேலே ஏறி நிற்கிறேன், தூரத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு படை நம்மை தாக்க வருகிறது என்று உங்களிடத்திலே நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று பெருமானார் சொல்ல, எல்லோரும் பதிலளித்தார்கள், ஆம் நாங்கள் நம்புவோம் முஹம்மதே என்றார்கள். அந்த அளவிற்கு முழு நம்பிக்கையோடு பெருமானாரை ஏற்றிருந்தார்கள். இதுதான் சந்தர்ப்பம் என்று கருதி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவத்தை பற்றி அறிமுகப்படுத்துகிறார்கள் மக்களிடத்தில். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தூற்றக்கூடியவர்கள் தூற்றினார்கள், வசைபாடக்கூடியவர்கள் வசைபாடினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவத்தை அறிமுகப்படுத்திய உடனேயே நிறைய மக்கள் பெருமானாரை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் அவர்களினுடைய அந்த நற்பண்புகள், அவர்களினுடைய செயல்முறைகள், அவர்களினுடைய நன்னடத்தைகள் அவர்களுக்கு பிடித்திருந்தது. இவர் உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார், அவருடைய வாயிலே ஒரு காலத்திலும் பொய் வந்ததில்லை என்பதை முழுமையாக அந்த மக்கள் நம்பியவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்கள், நபியை நபியாக ஏற்றுக்கொண்டார்கள். அபூலஹப் இதற்காகவா என்னை அழைத்தாய் என்று கீழே கிடக்கக்கூடிய மண்ணை வாரி போட்டார். அல்லாஹ் சபித்து குர்ஆனினுடைய வசனங்கள், தப்பத் யதா, என்னுடைய நபியவா நீ சபிக்கிறாய், உன்னுடைய 2 கையும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் அந்த சூராவின் துவக்கத்திலே சொல்கின்றார். இப்படி பல எதிர்ப்புகள், பெருமானாருக்கு மன உளைச்சல்கள் ஏராளம் ஏற்பட்டது. நபித்துவத்தினுடைய ஆரம்ப காலகட்டம்.
மறைமுகமாகவே இந்த ஏகத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே கொண்டு சென்றார்கள். பொருளாதார நெருக்கடிகள், உணவு பஞ்சம் ஏற்பட்டது. பெருமானாருக்கு எல்லா வகைகளிலே ஏற்பட்டது, சிரமங்கள் ஏற்பட்டது, அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த தோழர்களுக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யார் எப்படி உங்களை நடத்தினாலும் எண்ணினாலும் வரஃபஅனா லக ذிக்ரக், உங்களுடைய வரலாற்றை, உங்களுடைய கண்ணியத்தை, உங்களுடைய மரியாதையை நாம் உயர்த்தியே வைக்கிறோம் என்று அல்லாஹ் சிறப்பு படுத்தி கூறினார். யார் என்ன சொன்னாலும் உங்களை அடையாது, அல்லாஹ்வுக்கு பொறுக்காது, உடனே அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து விடுவான், அல்லாஹ் சபித்து விடுவான். எத்துணை விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த மேராஜும் பெருமானாரினுடைய உயர்வை, மகத்துவத்தை, அந்த அந்தஸ்தை காட்டுகிறது. யாருக்கும் கிடைக்கப்பெறாத பெரிய ஒரு மகத்துவம். ஈமானுள்ள மக்கள் மறைமுகமான ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான். இந்த உலகத்திலே அல்லாஹுவாக நேரடியாக நான் தான் அல்லாஹ் என்று சொன்னால் யாரும் பாவியாக இருக்க மாட்டார்கள். ஏன் நேரடியாக அல்லாஹுவை பார்க்கிறோம், அதுவல்ல முக்கியம். அல்லாஹ் மறைமுகமாக இருக்கிறான். அவன் நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான், மறைவாக இருக்கிறது. கெட்டவர்களுக்கு நரகம் இருக்கிறது, மறைவாக இருக்கிறது. தன்னை யார் நன்வழியின் மூலமாக அழகுபடுத்துகிறார்களோ, சாலிஹீன்களாக ஆகிறார்களோ, நபியை நபியாக நம்புகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை வழங்குகிறார். இந்த மிஅராஜ் என்பது இந்த உலகத்திலே நபிமார்கள் யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு அற்புத நிகழ்ச்சி. ஆகவே தான் குர்ஆனில இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குமா என்று யோசித்து ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதால் சுப்ஹான என்று அல்லாஹ் ஆரம்பிக்கின்றார். ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை கேட்டா என்ன சொல்லுவோம்? சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லுவோம். அல்லாஹ் தூய்மையானவன். இது நம்பித்தான் ஆக வேண்டும். எப்படி அல்லாஹுவை நேரடியாக பார்க்க முடியும்? அல்லாஹ் மறைமுகமாகத்தானே இருக்கிறான். அதற்காகத்தான் இந்த ராபித்தா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபியை அல்லாஹுவை அறிமுகப்படுத்துகிறார்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகளை எடுத்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அழைத்ததினுடைய நோக்கம், மேராஜுக்கு அழைத்ததினுடைய நோக்கம் பல காரணங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு காரணமாக நமக்கு சொல்கின்ற போது மார்க்க அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகத்தில் உண்டான எல்லா நபிமார்களும் அல்லாஹுவை நபியை ஈமான் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் நபிமார்கள் வருவதற்கு முன்னதாக ஆலமுல் அர்வாஹிலே வைத்து அந்த நபிமார்களிடத்திலே ஒப்பந்தம் செய்கிறார். இந்த உலகத்தில் அந்த நபிமார்கள் வந்துவிட்டால் அந்த நபிமார்கள் எல்லாம் நம்முடைய நபியை ஈமான் கொள்ள வேண்டும். அதற்காக ஆலமுல் அர்வாஹிலே வைத்து அல்லாஹ் அந்த நபிமார்களிடத்திலே ஒப்பந்தம் செய்கின்றான். இது நான் சொல்லவில்லை, குர்ஆனினுடைய வசனம் சொல்லி காட்டுகின்றது. அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபிமார்கள் அல்லாஹ் தஆலா நபிமார்களிடத்திலே ஒப்பந்தம் செய்தான். என்ன ஒப்பந்தம்? சும்மா ஜாக்கும் ரசூலும் முஸத்திகல் லிமா மஅக்கும், உங்களை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு நபி வர இருக்கிறார், அவரை ஈமான் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவருக்கு நீங்கள் உதவியும் செய்ய வேண்டும். செய்வீர்களா? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், செய்வீர்களா? அக்ரர்தும், நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா, நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டீர்களா உங்களை என்று அல்லாஹ் நபிமார்களிடத்திலே அந்த ஆலமுல் அர்வாஹிலே வைத்து கேட்கிறார். அப்போ அந்த ரூஹுகளாக இருக்கக்கூடிய நபிமார்கள் எல்லாம் சொன்னார்கள், காலு அக்ரர்னா, நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆலம்ரான் சூராவில் வருது, 81வது ஆயத். நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். உடனே அல்லாஹ் சொல்றான், கால ஃபஷஹது வ அன மஅக்கும் ஷாஹிதீன், சாட்சியாக இருங்கள், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், நானும் உங்களோடு சாட்சியாக இருக்கிறேன் என்று அல்லாஹும் சொன்னான். அதுதான் இந்த உலகத்துல நபிக்கு வழங்கப்பட்ட அந்த மிஅராஜில பைத்துல் முகத்தஸிலே வைத்து எல்லா நபிமார்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்கிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். தொழுகை நடத்த வேண்டும். தொழுகைக்கு முன்னால் பாங்கு அவசியம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பாங்கு சொல்ல செல்கிறார்கள்.
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வரைக்கும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எல்லா நபிமார்களும் இருக்கிறாங்க. எந்த நபியினுடைய பெயரை யூஸ் பண்ணுவது, பயன்படுத்துவது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அஷ்ஹது அன்னல் அன்பியா என்று சொல்லவா, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லவா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க, என்னுடைய ஹபீப், நபிமார்களினுடைய தலைவர், கடைசி நபியாக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உச்சரியுங்கள் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே பாங்குக்கு பதில் சொல்வது அவசியம். பதில் சொல்றோமா இல்லையா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்ல உடனேயே எல்லா நபிமார்களும் அந்த சப்தத்தை கேட்டு என்ன சொன்னாங்க? அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நாங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் என்பதை சாட்சி சொல்கிறோம், ஷஹாதத் சொல்கிறோம் என்று நபிமார்கள் எல்லாம் ஷஹாதத் கலிமா சொன்னார்கள். நபியை நபியாக ஏற்றுக்கொண்டார்கள், ஈமான் கொண்டார்கள். நம்ம கலிமா சொல்லி ஈமான் கொள்ளனா இது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஸ்லிம் ஆயிட்டான். யாராவது ஒருத்தர் முஸ்லிம் ஆகணும்னா இந்த வார்த்தையை சொன்னா போதும். இதுதான் ஷஹாதத் கலிமா, தௌஹீத் கலிமா. அல்லாஹு தஆலா வாக்கு கொடுத்தபடி இந்த உலகத்திலே மிஅராஜ் பயணத்திலே பைத்துல் முகத்தஸிலே வைத்து எல்லா நபிமார்களுக்கும் முன்னிலையில் பாங்கு சொல்லப்பட்டதை வைத்து எல்லா நபிமார்களும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் கேட்டானா இல்லையா? லா துமினுன்ன பிஹி வலா தன்சுருன்ன, அவரை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். ஈமான் கொண்டார்கள், நபியை ஈமான் கொண்டார்கள். வலா தன்சுருன்ன, உதவி செய்ய வேண்டும். உதவி செய்தார்கள். யாரு? நாளை கடைசி காலகட்டத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு வர இருக்கிறார்கள். வந்து எல்லா சிலுவைகளையும் அடித்து நொறுக்கி அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்கின் பிரகாரம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அந்த வாக்கின் பிரகாரம் எல்லா மக்களும், எல்லா மக்களினுடைய உள்ளத்திலும் ஈமான் வந்துவிடும், முஸ்லிமாக ஆகிவிடுவார்கள். உலகமே ஈமானிலே உறுதியாக இருப்பார்கள், முஸ்லிமாக இருப்பார்கள். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய நல்ல பண்புகளிலே மிகச்சிறந்த ஒரு பண்பு, யார் உதவி செய்தாலும் அவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்து விடுவார்கள். ஆகவே தான் மதீனாவிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடங்கி இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தன்னுடைய பக்கத்திலே அடங்க வேண்டும், அவர்களினுடைய கபர் அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார்கள், என்னுடைய சகோதரர் ஈசா வருவார் இந்த இடத்திலே. பிரதி உபகாரமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். காரணம், இந்த உலகத்திற்கு வந்து தனக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த அவர்களினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்பவில்லை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய உம்மத்தில் ஒருவராக நம்மை போன்று வந்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவார்கள், உலகம் முழுக்க ஈமானை கொண்டு செல்வாங்க. பிரதி உபகாரமாகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு தன் அருகிலே இடத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிஅராஜ் இரவுக்கான மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணமாக இந்த காரணம் அமைய பெற்றிருக்கிறது. எல்லா நபிமார்களும் நம்முடைய நபியை ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்ற அற்புதமான ஒரு சிறப்பை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சில சிறப்புகளை வழங்கினான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக பிறந்தார்கள். குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள், கேவலப்படுத்தப்பட்டார்கள், எல்லாவற்றையும் அல்லாஹுக்காக பொருந்தி கொண்டார்கள். கடைசியாக கேவலப்படுத்தக்கூடியவர்களை எல்லாம் அழைத்து வந்து சொன்னார்கள், இதோ தொட்டிலே குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை இடத்திலே பேசுங்கள், உன்னுடைய தந்தை யார் என்று கேளுங்கள் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள். வந்து கேட்டாங்க, உன்னுடைய தந்தை யார், நீ யார் என்று. அப்போ குழந்தையாக இருக்கக்கூடிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்னி அப்துல்லாஹ் அன ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்க. நான் அல்லாஹ்வினுடைய அடிமை, நான் இந்த சமூகத்திற்கு நபியாக வர இருக்கிறேன் என்பதாக குழந்தையாக இருக்கக்கூடிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் குர்ஆனினுடைய வசனமாக அவர்களினுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஏன்
அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை கொடுத்தான். மூசா என்று சொன்னாலே அல்லாஹுவோடு சகஜமாக பேசக்கூடிய ஒரு நபி. அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கூட நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட சில கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ்வே, எல்லாரும் தூங்குறாங்க, நீ ஏன் தூங்க மாட்டேங்க? இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேள்விகள்லாம் யாரு கேட்பா? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரிப்பா மூசாவே, உன்னுடைய குவளையில ஒரு தண்ணீர், கண்ணாடி குவளையில தண்ணீர் வைத்து நெல்லு, எவ்வளவு காலங்கள் இருக்கிறாய் பார்ப்போம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் ஒரு கண்ணாடி குவளையிலே தண்ணீரை ஏந்தி நிற்கிறார்கள். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் ஆகிவிட்டது. அப்படியே அசைஞ்சது. எத்தனை நாள் தூங்காமல் இருக்க முடியும்? போட்டு கீழே உடைச்சிட்டு விழுந்துட்டாங்க. தூக்கம் மிகைத்து விட்டால் நம்மளால ஒரு 12 மணி நேரம் முழிச்சிட்டு இருக்கலாம், அதுக்கு மேல எப்படி இருக்க முடியும்? ஆனா இன்றைக்கு வாலிபர்கள் அப்படி இல்லை. நைட் எத்தனை மணி நேரம்னாலும் போனும் கையுமாக இருப்பாங்க. தூக்கம்னா என்னன்னே தெரியாது, தூக்கமே வராது அவங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா பகல் இரவு பகலா இருக்கும், பகல் இரவாக இருக்கும். அப்போ மூசாட்ட அல்லாஹ் கேட்டான், மூசா நபிட்ட, என்ன மூசாவே என்ன ஆச்சு? அல்லாஹ்வே, என்னால தாங்க முடியல, தூக்கம் வந்துருச்சு, போட்டுட்டேன், உடஞ்சிருச்சு. மூசாவே, யோசித்துக்கொள், நான் உலகம் என்ற இந்த துன்யாவை கட்டி காத்து கொண்டு பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். நான் தூங்கினால் இந்த உலகம் அந்த கண்ணாடி குவளையை போன்று விடும், நொறுங்கி விடும் என்றான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம். நான் தூங்கினா என்ன ஆகிறது? தூக்கம் என்பது அல்லாஹுக்கு கிடையாது. இரண்டாவது கேட்டார், கோவிச்சுக்காத அல்லாஹ், இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சரி, நீ தான் அல்லாஹ், இந்த மக்களை பத்தி உனக்கு தெரியும், எல்லாத்துக்குமே நல்ல பண்புகளை குணத்தை கொடுத்திருக்கலாம். சரி, கொடுக்குறியோ இல்லையோ, நீ தான் சொர்க்கத்தையும் படைச்ச, நரகத்தையும் படைச்ச. எதுக்காக வேண்டிய சொர்க்கத்தை மட்டும் நீ படைக்க வேண்டியது தானே? நரகத்தை எதுக்கு படைச்ச? சொர்க்கத்தை மட்டும் படைக்க வேண்டியது தானே? இவ்வளவு கஷ்டப்படணுமா மக்கள் நரகத்துக்கு வந்து? அப்போ அல்லாஹு சொன்னா மூசா நபிட்ட, மூசாவே, கோதுமை இருக்குல்ல, இத அதாவது நீங்க விவசாயம் செய்து நல்ல கோதுமைகளை நீங்க மூட்டமையாக கெட்டி வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அதே மாதிரி விவசாயம் செய்து அந்த கோதுமைகளை, நல்ல கோதுமைகளை மூட்டையா கட்டி வச்சாச்சு. அதனுடைய பதர்கள், இந்த வைக்கோல்களை என்ன செய்வாங்க, மொத்தமா ஒன்னாக்கி எரிச்சிருவாங்க. ஒன்னும் லாய்க்கு இல்லாதது, வேஸ்டானது. அல்லாஹ் கேட்டான், என்ன மூசாவை, நீங்க என்ன செய்தீங்க? விவசாயம் செய்தீர்களா? கோதுமை என்னாச்சு? அல்லாஹ், நீ சொன்ன மாதிரி நான் மூட்டையா கட்டி வச்சுட்டேன். சரி, அதனுடைய கழிவுகளை என்ன செய்த? இதோ எல்லா கழிவுகளும் எதுக்குமே லாய்க்கு இல்ல, அவைகளெல்லாம் என்ன செய்த? தீப்பத்தி வச்சு கரிச்சிட்ட, ஒன்னும் இல்லாம ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த உலகத்திலே சாலிஹீன்களுக்கு என்று சொர்க்கத்தை நான் வைத்திருக்கிறேன். இந்த ஈமானுக்கு தகுதி இல்லாத வேஸ்டுகளை நல்லா யோசிக்கணும். ஈமானுக்கு தகுதி இல்லாத, பிரயோஜனம் இல்லாத, லாய்க்கு இல்லாத அந்த மக்களை நான் நரகத்திலே கொண்டு சேர்த்து விடுவேன் என்று சொன்னான் அல்லாஹு தஆலா. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொர்க்கத்தை ஆமீன், கம்மியா இருக்கு, சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. ஏன்னா இந்த ஜும்மாவுடைய நேரம் இருக்க முக்கியமான நேரம். எந்த நேரம் துவா அல்லாஹ் கபூலாக்குவான்னு சொல்ல முடியாது, உடனே ஆமீன் சொல்லிடு. அருமையானவர்களே, அடுத்ததாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கேள்வி, அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட விஷயம்தான். அல்லாஹ்வே, நீ நானாக இருக்கணும், நான் நீயாக இருக்கணும், அப்படி இருந்தால் என்னிடத்துல நீ என்ன கேட்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், நபி மூசாவை வித்தியாசமா கேட்டிருக்க, நான் என்ன கேட்பேன்னா ஆரோக்கியத்தை தான் நான் கேட்பேன். ஆரோக்கியம் அவ்வளவு முக்கியம். அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை ஆரோக்கியம். இன்றைக்கு ஆரோக்கியம் என்பது நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கிறோம். எங்க கிடைக்கும், எந்த கடையில கிடைக்கும், எந்த ஆஸ்பத்திரிக்கு போனா நம்மள ஆரோக்கியமா ஆக்கி விடுவான், எவன் பைசாவை மட்டும் கொடுங்கிறான், அப்படிப்பட்ட ஒரு பயமான ஒரு நிலையில இன்னைக்கு உலகம் சென்று கொண்டு இருக்கிறது. இப்போ ஆரோக்கியம் என்பது முக்கியம். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்குமான சிறப்பை அல்லாஹ் தஆலா அவரவர்களுக்கு மிக முக்கியமாக கொடுத்திருக்கிறான். அதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி ஏராளமான வசனங்கள் குர்ஆனிலே வந்திருக்கிறது. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் இன்னொரு அற்புதம். பிறக்கும் போது ஃபிரௌனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருப்பதாக கனவு கண்ட நிலையிலே எல்லா குழந்தைகளையும் என்ன செய்தான்,
கொன்று குவிச்சான், யாரையும் விட்டு வைக்கல. அல்லாஹ் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரன். மூசா நபியை மட்டும் பாதுகாத்தான். நைல் நதியின் மூலமாக அவனுடைய கோட்டையிலேயே எந்த குழந்தையை அழிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் என்று ஃபிரௌன் நினைத்தானோ அவனுடைய கோட்டையிலேயே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர செய்தான். எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே படிப்படியாக நமக்கு தந்திருக்கிறான். இதெல்லாம் படிப்புன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளால முடியுமா? சாதிச்சு காட்டுவோம். நம்மளால முடியாத ஒண்ணு இல்லை. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு திக்ர் மஜ்லிஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யோசனை, பெரியவங்கள்ட்ட எல்லாத்தையும் அனுமதி கேட்டு முடிவு பண்ணியாச்சு. செலவு கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா ஆகும்னாங்க. நம்ம ஊர்ல எப்படி 1 லட்சம் ரூபா வசூலாகுமா? அப்படி ஒரு யோசனை இருந்துச்சு. எப்படி நடத்துறது? பெரிய அற்புதம், அவனுடைய காரியம் இது. திக்ர் என்பது சாதாரணமான விஷயமா? திக்ர்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லா நிலைகளும் திக்ர் தான். கடை வீதிக்கு போனாலும் திக்ர் தான். குர்ஆனுடைய வசனம் ஒன்று வருது, ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபந்தஷ்ரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். அடுத்த வசனத்தை பாருங்க, தொழுகை நீங்கள் கடமையானதை நிறைவேற்றி விட்டால் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கடைவீதிக்கு சென்று சம்பாதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், ஃபதுகுருல்லாஹ ஸிக்ரன் கஸீரா. கடைவீதிக்கு சென்றாலும் திக்ரை மறந்து விடாதீர்கள், அதிகமாக செய்யுங்கள். திக்ர்னா என்னங்க? சுப்ஹானல்லாஹ் மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ் என்று உள்ளத்தில் இருக்கும் காலமெல்லாம் நேர்மையாக நீதியாக நடப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது, இதுவும் திக்ர் தான். அந்த ஈமானியத்தான அந்த திக்ரினுடைய அழுத்தம் பொய்யில் இருந்து அவனை பாதுகாக்கிறது. அல்லாஹ் அந்த திக்ரினுடைய உயர்வை அந்த அளவுக்கு வைத்திருக்கிறான். சஅத் இப்னு அபீ வக்காஸ், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை சந்திக்க வருகிறார்கள், சலாம் சொல்கிறார்கள், பதில் சொல்லவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மீது கோபம். நம்ம சலாம் சொல்றோம், அவங்க பதில் சொல்லலையேங்கிற வருத்தம். நேரம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வர்றாங்க. இந்த மாதிரி உஸ்மான் அவங்களுக்கு நான் சலாம் சொன்னேன், சலாம் சொல்லல, அமைதியா இருக்கிறாங்க. அப்புறம் பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சலாம் சொல்லக்கூடிய விஷயத்துல கூட அவ்வளவு பெரிய விஷயமாக சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சலாம் சொல்றதுக்கு யோசிக்கிறோம். எவ்வளவு நன்மைகள் இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் சலாம்ல இருக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வந்து சலாம் சொல்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சலாம் சொல்றாங்க. அப்போ சாது வந்து கேட்கிறாங்க, யா உஸ்மான், நான் சலாம் சொன்னேன், எனக்கு பதில் சொல்லலையே. அப்படியா, எனக்கு சலாம் சொன்னீங்களா? மன்னிச்சுக்காங்க, நான் அந்த கவனத்துல இருந்த. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு காலகட்டத்துல ஒரு திக்ரை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வந்து சபையில சொன்னாங்க, அந்த எந்த திக்ருங்கிறது எனக்கு மறந்துருச்சு, நான் யோசிச்சு பார்க்கிறேன், எனக்கு தெரியல என்று சொன்னாங்க. அப்போ சாதம் உடனே சொன்னாங்க, அந்த மஜ்லிஸ்ல நானும் இருந்தேன். அது என்ன திக்ரு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திக்ரு சொல்லும்போது சொன்னாங்க, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மீன் வயிற்றில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள். எத்துணை இருளுகளுக்கு மத்தியில் இருந்து வெளியிலே வருவதற்கு அல்லாஹ் அந்த கலிமாவின் மூலமாக உதவி செய்தான், திக்ரின் மூலமாக உதவி செய்தான். எவ்வளவு கஷ்டங்கள், சிரமங்கள், மன உளைச்சல்கள், குடும்பத்திலே பிரச்சனைகள், தொழில்களிலே பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும், இந்த கலிமாவை, இந்த திக்ரை நீங்கள் அல்லாஹ்வுடைய நினைவோடு, உள்ளச்சத்தோடு, இறையச்சத்தோடு அந்த மொழிந்தால் அல்லாஹ் மகத்தான வெற்றிகளை கொடுப்பான் என்ற அந்த விஷயங்களை சொல்லிவிட்டு இந்த திக்ரை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த திக்ரு தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம் அடைந்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த மகத்துவம் தாங்க இன்றைக்கு இந்த திக்ர் மஜ்லிஸ் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், சந்தோஷம். பார்க்கும் நபர்கள் எல்லாம் நம்ம மக்கள் ஹஸ்ரத் அவ்வளவு மன நிறைவாக இருந்துச்சு. ரொம்ப கவலையில இருந்த எனக்கு மன மாற்றம் ஏற்பட்டுச்சு, ஈமான்ல உறுதி இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய பயம் வந்துச்சு, நபி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்தில் நான் ஏன் வாழ்ந்தேன், எதற்காக வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொண்டேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய விஷயம் இப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அவ்வளவு மகத்தான ஒரு நிகழ்ச்சியாக அந்த திக்ரின் மஜ்லிஸ் நடைபெற்ற தேவைக்கு அதிகமான அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை அதுல கொட்டி கொடுத்தான். அதுதான் ஆச்சரியமான விஷயம். அல்லாஹுக்காக நம்மை ஒப்படைத்து விட்டால் அல்லாஹ் நமக்காக ஆகி விடுகிறான். இதை விட வேற என்ன இருக்குது?
எல்லாம் தியாகம் செய்தா போதும். அந்த தியாகம் ஒண்ணு நம்முடைய உள்ளத்துல இஹ்லாஸாக இருந்தால் போதும் அல்லாஹ் அதில் வெற்றியை தருகிறான். பலஸ்தீன மக்கள் அவ்வளவு கொண்டு குவித்தார்கள். கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் சின்ன சின்ன பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் கொண்டு குவித்தார்கள். எவ்வளவு வருத்தப்பட்டோம், அவங்களுக்காக எவ்வளவு துவா செய்தோம். அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் துவா செய்தார்கள். தனிப்பட்ட முறையில் எத்தனை பேர்கள் நோன்பு வைத்தார்கள் அந்த மக்களுக்காக, ஈமானுக்காக, ஈமானியத்தான மக்களுக்காக. இன்னைக்கு அல்லாஹ் நடத்தி காட்டினானா இல்லையா? அந்த அமெரிக்காரன் தான் அதுக்கு முக்கிய காரணம். எத்தனையோ மில்லியன்கள் சொத்துக்கள் நாசமாகின. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 1.5 வருஷமாக இந்த அழிவுகள் ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹ் ஒரு வாரமும் தாக்கு பிடிக்கல. அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் லாஸ் ஆகி போச்சு. 1.5 வருஷத்திற்கு உள்ளாக எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டதோ அதை விட பன்மடங்கு அங்கே அழிவுகள் ஏற்பட்டுச்சு. யார் அந்த தீய வச்சானே கண்டுபிடிக்க முடியல. முடிஞ்சுதா? யார் வச்சிருப்பா? ஒண்ணும் தெரியல, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏதோ யூகத்துல சொல்லலாம். அல்லாஹ் வெற்றி தரக்கூடியவன். இதெல்லாம் நமக்கு படிப்பின. நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்பதை யோசிக்கிறோம். கண்டிப்பா நமக்கு வெற்றியை தருவான், அதுல எந்த விதமான சந்தேகமில்லை. அதற்கு நாம் நம்மை தயார்படுத்தணும், அதுதான் முக்கியம். நம்மை உருவாக்கணும், அல்லாஹ்வுக்காக நம்மை உருவாக்க வேண்டும். ஏதோ இந்த உலகத்துல வாழ்ந்தேன், பிறந்தேன், ஏதோ வாழ்றேன், அவ்வளவுதான், அப்படி இருக்கக்கூடாது. வாழ்க்கையினுடைய நோக்கத்தை புரிய வேண்டும். நேற்று ஒரு மௌத்து, மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபசர், என்னுடைய உறவுக்காரங்க தான். அவங்க வாழ்க்கையில நிறைய பார்த்தேன், அனுபவிச்ச படிப்பினையாக எடுத்துக்கொண்டேன். நல்ல நிறைய வருமானம் தான், ஆனால் அந்த வருமானங்களை வைத்து ஆடம்பர வாழ்க்கை வாழவே இல்லை. எளிமையா இருந்தாங்க. அந்த மாதம் ஒரு 45,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னு அதோட முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை இல்ல, பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறதல்ல, டூருக்கு போறதல்ல, ஏழை எளிய மக்களை தேடி உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல சாலிகான ஒரு மனிதர். அவ்வளவு மக்கள் துவா செய்தாங்க. 4 பேரு பேசுறாங்களா இல்லையா? புகழ்வது என்பது முகத்திற்கு நேராக இருக்கக்கூடாது, அது புகழே அல்ல. புகழ் எப்படி இருக்க வேண்டும், எப்போது இருக்க வேண்டும்? நம்முடைய மரணத்திற்கு பின்னால் பேசப்பட வேண்டும். நேரடியாக பேசுறது புகழே அல்ல, அது இழிவு, நமக்கு ஒரு கேடுன்னு நினைச்சுக்கிடணும். மரணித்து விட்டால் நம்மை பற்றி பேச வேண்டும், அது நமக்கு துவாவாக வந்து சேரும். அப்படிப்பட்ட சாலிகான வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நசீபாக்குவானாக. மிஅராஜ், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். இந்த மிஅராஜினுடைய நோக்கமே இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களிலே பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நம்மை பக்குவப்படுத்துவதற்கு திக்ரோடு சேர்ந்து இந்த ஸலாத்தும் இருக்க வேண்டும். நபிகளாருக்கு உயர்வான அந்தஸ்தை, சிறப்பை இந்த மிஅராஜின் மூலமாக அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால், இந்த உம்மத்திற்கும் நபிகளார் மிஅராஜை வாங்கி தந்திருக்கிறார்கள். அதுதான் இந்த ஸலாத்து, தொழுகை. இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு மிஅராஜை தந்தருள் புரிவானாக. மிஅராஜ், இந்த தொழுகையில குறிப்பா நம்ம ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம், ரொம்ப பலகீனமா இருக்கும். அசால்ட்டு, ரொம்ப சோம்பேறித்தனம். குறித்த நேரத்தில் தொழுகைக்கு வர்றதில்லை, ஏதோ வந்து தக்பீர் கட்டுறோம், குடிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக இருக்க வேண்டும். ஒரு நோய் வந்து விட்டால் எவ்வளவு, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும் என்பதை எத்தனை தடவை யோசிக்கிறோம். அங்கெல்லாம் போக தேவையில்லை. இந்த தொழுகையிலேயே அந்த உயிரோட்டம் இருந்து விட்டால் அல்லாஹ் எல்லாவற்றையும் சிறப்பாக்கி தந்து விடுகிறார். அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா என்று சொன்னார்களே, அந்த அடிப்படையில் இந்த தொழுகையின் மூலமாக மிஅராஜை அடைந்து சுவர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.